கர்த்தர் நமக்கு நல்லவராய், அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலதான் இந்த நாள் வரைக்கும் நாம் ஜீவனோடு பலனோடு கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார், நம்மை உயர்த்தி இருக்கிறார், தேவனுடைய சமூகத்தில் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு உண்மையாகவே நல்லவராகவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஏன் இந்த வார்த்தை பிரியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் துதிப்பதற்காகவே இந்த பூமியிலே ஜனங்களை கர்த்தர் உருவாக்கினார், ஏற்படுத்தினார். கர்த்தரை பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார் என்றால், இந்த பூமியிலே மனிதர்களை, ஜனங்களை கர்த்தர் உருவாக்கின நோக்கம் தேவனை துதிப்பதற்காக. தேவனை நாம் ஏன் துதிக்க வேண்டும்? உண்மையாகவே அவர் நல்லவராகவே இருப்பதனாலதான் நம்மை உருவாக்கினார், நம்மை பலப்படுத்தினார், அவருடைய ஜீவனை நமக்குள் தந்திருக்கிறார், இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தரை நாம் துதிப்பதற்கான காரணம் அவர் நல்லவராகவே இருப்பதனால்தான் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலதான் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். எந்த சமயத்திலும் எந்த காலத்திலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் நமக்கு எப்படி அவர் நல்லவராக இருந்திருக்கிறார்? உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த அநேக உபகாரங்கள், அது எண்ணி முடியாத உபகாரங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறார். வாசிப்போம் 116 சங்கீதம் வாசிப்போம். 116 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான உபகாரங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மை ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் உண்மையா கர்த்தர் எங்களுக்கு அநேக உபகாரங்களை கர்த்தர் செய்திருக்கிறார்? உபகாரங்கள்லாம் என்ன அப்படின்னா நன்மைகள். நன்மைகள், அவருடைய ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க உண்மையா? அல்லேலூயா. மற்றவங்களும் அமைதியா இருக்கிறாங்கன்னா அர்த்தம் அவங்களெல்லாம் உபகாரம் செய்யலையா? மற்றவங்களும் அமைதியா இருக்கிறாங்க, பாதி பேருக்கு மேல அமைதியா இருக்கிறாங்க. எத்தனை பேர் கர்த்தர் உண்மையாகவே எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த ரைட் சைட்ல அமைதியா இருக்கிறாங்க, உபகாரம் செய்யல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தம்பிகளும் அமைதியா இருக்கிறானுங்களா? என்னன்னு தெரியலையே, இனிமேதான் செய்வார் போல கர்த்தர். கர்த்தர் எத்தனை பேருக்கு நன்மை உபகாரம் செய்திருக்கிறாரு? செய்திருக்கிறார். பரவாயில்ல, அதான் லேட்டா சொல்றாங்க பசங்க. கர்த்தர் உண்மையாகவே யாரும் இங்க சபைக்குள்ள இருக்கிற ஒருத்தரும் சரி கர்த்தர் இது வரைக்கும் எனக்கு ஒரு நன்மையும் செய்யல அப்படின்னு சொல்லவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நன்மை செய்யலன்னா இன்னைக்கு நம்ம இந்த பூமியில வாழவே முடியாது. என்னைக்கோ பிசாசு நம்மளை உள்ள வச்சு மூடி இருப்போம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் ஒருவேளை நமக்கு நன்மை செய்யலன்னா, அவர் நமக்கு நல்லவரா இல்லைன்னா, உண்மையாகவே சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் ஜீவனோடு வாழ்கிறோம் என்றால் அதுவே கர்த்தர் நமக்கு நல்லவரா இருந்ததுனாலதான் இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே சொல்லுகிறேன். எப்போ அவர் நமக்கு நல்லவரா இருந்தார்? நம்ம அநேக நேரங்கள் மனிதர்களுடைய குணம் என்னன்னா, மற்றவர்கள் நல்லது செய்தா நாம் நல்லது செய்வோம், தீமை செய்தா அவங்களுக்கு, சிலர் தீமைக்கு தீமையே செய்யறது உண்டு, சிலர் தீமை செய்தா அவங்களுக்கு அமைதியா. ஆனா இயேசு நமக்கு எப்போ நல்லது செய்திருக்கிறார்? அவர் எப்போது நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார்? கவனிங்க, நான் பாவிகளா இருக்கும் போதுதான் அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் பாவிகளா இருக்கும் போது, நாம் அக்கிரமத்தில் இருக்கும் போது, நாம் பலவிதமான அசுத்தங்களில் இருக்கும் போது அவர் எங்க நன்மை செய்யணும்?
அவர் நல்லவராய் இருக்கிறதுனால தான் அதை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறதுனால தான் நான் பாவியா இருந்த போதும், நான் தேவனை அறியாதிருந்த போதும், இயேசு என்கிற நாமத்தையே நான் அறியாதிருந்த போதும் எனக்கு அவர் நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் கர்த்தர் எனக்கு நன்மையே செய்யல, இந்த இயேசு எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிறார், ஆனா எங்களுக்கு நன்மையே செய்யல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை குறித்து மற்றவர்களை கை காண்பித்து இவர்களெல்லாம் கர்த்தர் சந்தோஷமா வைத்திருக்கிறார், இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறார், கர்த்தர் எங்களை தான் ஒரு குறைவோடு வைத்திருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு நல்லவரா, அநேகருக்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், ஏன் எங்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே இல்லை. அது பிசாசு உங்களிடத்தில் சொல்லுகிற பொய்யான காரியம். ஆமென் சொல்லுவோமே. பிசாசு உங்களிடத்தில் சொல்லுகிற பொய்யான வாக்குறுதி. நான் உண்மை என்ன தெரியுங்களா? அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலதான் உளையான சேற்றிலும் புழுதியிலிருந்தும் உளையான காரியத்திலிருந்தும் நம்ம இயேசு தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. வாசிப்போம் ஒரு வசனத்தை, நல்ல அருமையான ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம், ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு நல்லவர்களுக்காக மற்றவர்கள் மரிக்க துணிவார்கள், ஒருவேளை செய்தால் கூட செய்யலாம். ஆனால் அசுத்தத்திலும் இந்த உளையான சேற்றிலும் பாவத்தின் சேற்றிலும் உழன்று கொண்டிருக்கிற நமக்காக இயேசு ஏங்க அவர் ஏங்க மரிக்கணும்? உளையான சேற்றில் இருக்கிற நம்மை, பாவத்தின் பயங்கரமான குழியில் இருக்கிற நமக்காக அந்த பரலோகத்தின் தேவன் தன்னுடைய குமாரனை ஏன் அனுப்பி வைக்கணும்? கவனிங்க, அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலதான் நாம் பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? வாயிலே வர மாட்டேங்க. சொல்ல, சத்தமா சொல்லுங்க. இயேசு ஜீவனை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையா? இது ஏதோ வேடிக்கைக்காகவோ ஏதோ வார்த்தை முதிர்ச்சியால அல்ல. உண்மையாகவே இயேசு நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரிக்கவில்லை என்றால் நாம் இன்னும் பாவங்களில் இருந்திருப்போமோ, இல்ல பாவங்களில் என்றைக்கோ மரித்து இந்த பூமி விட்டு கடந்து போயிருப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஜீவனோடு பலனோடு, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பு எதில விளங்குகிறது என்றால் அவருடைய அன்பின் மாத்திரம் அல்ல, அவர் நல்லவராகவே இருக்கிறதுனாலதான். கவனிங்க, அநேக நேரங்கள்ல நாம் தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகளை ஏறெடுக்கிறோம். கவனிங்க, ஒரு நாம நினைத்த காரியம், இதோ நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலன்னு வைங்களேன், உடனே நம்ம என்ன பண்றோம்? ஒரு விதமான முறுமுறுப்புகளை, என்னங்க இது, நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நடக்கவே இல்லை. கர்த்தர் யாராருக்கோ நன்மை செய்யறாரு, யாராருக்கோ உதவி செய்யறாரு, நாங்க ஒழுங்கா சபைக்கு போறோம், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம், தேவனை தேடுறோம், ஆனா எங்களுக்கு நன்மையே நடக்கலையே. கர்த்தர் ஏசப்பா யாராருக்கோ நல்லது செய்யறாரு, என் வாழ்க்கையில நல்லதே நடக்கலையே. கவனிங்க, இந்த காரியங்களை தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் தேவனுக்கு பிரியமில்லாதது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் தேவனுக்கு பிரியமில்லாதது. கவனிங்க, அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலதான் நான் இயேசு யாருனே தெரியாதிருந்த எந்த இடத்துல, பயங்கரமான குழியில, உளையான சேற்றில, பாதாளத்துல இருந்த என்னை அந்த இயேசுவின் ரத்தம் என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. எனக்காக அவர் ஏங்க ரத்தம் சிந்தணும்? ஏன் பாவத்துக்காக அவர் ஏன் மரிக்கணும்? அவர் நல்லவராய் இருந்ததுனாலதான், அவர் நன்மை செய்கிறவராய் இருந்ததுனாலதான் எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் எனக்காக சிந்தினார். அதனாலதான் சொல்லப்படுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான்.
ஆனா உண்மையாகவே நமக்கு நல்லா தெரியும், நான் நீதிமான் இல்ல, நான் பாவியா தான் இருந்தேன், பயங்கரமான பாவியா தான் இருந்தேன். பாவிகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல பாவிகளிலும் பாவி, பிரதான பாவியா தான் இந்த பூமியை நான் சுற்றி கொண்டு வந்தேன். ஆனால் என்றைக்கு இயேசு என்னை சந்தித்தாரோ, இயேசுவின் ரத்தம் என்றைக்கு நம்மை சந்தித்ததோ, அன்றைக்கு அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றியது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றினது மாத்திரமல்ல, உண்மையாகவே இதுக்கெல்லாம் ஒரே காரணம், அவர் நல்லவராய் இருந்ததுனாலதான் இந்த நாள் வரைக்கும் என்னை கிருபையாய் நடத்தினார். அல்லேலூயா. கவனிங்க, பாவம் செய்யும் போது சொல்றாங்கல்ல, நீங்க பாவம் செய்து பாவத்தின் சம்பளம் மரணம், உண்மைதான், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஆனா அவர் நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னு வைங்களேன், ஒருவேளை கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு மனம் திருப்பப்பட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் செய்துட்டீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் யாரும் நம்ம செய்யறதே இல்லையா? அநேக முறை நாம் தவறி இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக முறை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம், இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம், தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறோம். ஆனாலும் கவனிங்க, அவர் ஒருவேளை நம்ம அவரை விட்டு பின்வாங்கிட்டோம், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறோம் அப்படின்னு அவர் நம்ம தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா ஒருத்தர் கூட நிலை நிற்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டோமே? அப்ப நல்லா கவனிங்க, ஏன் நம்மளை இது வரைக்கும் கர்த்தர் தண்டிக்காம கர்த்தர் பாதுகாத்து வராரு? கவனிங்க, ஏன் கர்த்தர் நம்மளை தண்டிக்காம பாதுகாத்து வராரு? எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மளை ஏன் தாங்குறாரு? அவர் நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மேல் வைத்த நன்மை நிமித்தமாய் அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலதான் இதுவரைக்கும் நம்மை தண்டியாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இல்லனா நம்ம ரட்சிக்கப்பட்டு எப்போ கர்த்தரை விட்டு ஒரு முறை பின்வாங்கணுமோ அப்பவே நம்மை அவர் தண்டித்திருப்பார். அல்லேலூயா. முதல் முறை நாம் எப்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கணுமோ அப்பொழுதே கர்த்தர் தண்டித்திருப்பார். அநேகர் சபைக்கு நல்லா வராங்க, திடீர்னு கர்த்தரை கொஞ்சம் நன்மை செய்யணும்னு இல்லைங்க, நாங்க கொஞ்ச நாளா இல்ல இது பண்றது இல்ல, இயேசுவை நாங்கள் தேடுறது இல்ல, கர்த்தரை எங்களுக்கு நன்மை செய்தா பார்க்கலாம், அது நன்மையானதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இல்லையா? அப்ப கர்த்தர் அவங்களை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா அப்பயே தண்டித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உண்மையாகவே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எப்படி உண்மையாகவே நியாய தீர்ப்புக்கு உண்மையாகவே கர்த்தருடைய நீதி நாளுக்கு முன்பாகவே அவர் எப்படி பொறுமையோடு காத்திருக்கிறாரோ நம் மீதும் அவர் பொறுமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நீடிய சாந்தம் உள்ளவராகவே இருக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் உண்மையாகவே இந்த கெட்ட குமாரன் எப்படி பிரிந்து போனானோ அவன் மறுபடியும் வருகிற வரைக்கும் எப்படி அந்த தகப்பன் காத்திருந்தாரோ இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போன ஜனங்கள் மறுபடியுமாய் அவரிடத்திலே வருவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப அதனாலதான் சொல்லப்படுகிறது, நாம் பாவிகளாய் இருந்த போதே கர்த்தர் நமக்காக அவருடைய ஜீவனை தந்தார். அல்லேலூயா. இது ஒரே காரணம், அவர் நல்லவராய் இருந்ததுனாலதான் இது எனக்காக செய்து முடித்தார். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் செய்த நன்மைகள், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த பெரிய கிரியைகள், இதை நாம் அநேக நேரங்களே மறந்து விடுகிறோம். கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த பெரிய நன்மைகளை அநேக நேரங்களே நாம் மறந்து போவோம். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நன்மைகளை செய்திருக்கிறார்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப யாருடைய வாழ்க்கையிலும் யாருடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்யாமல் இல்லவே. ஆனாலும் அவர்களுக்குள்ள என்ன இருந்தது தெரியுங்களா? கர்த்தர் இவ்வளவு அருமையா நடத்துறாரு, இவ்வளவு அதிகமான காரியங்களை செய்யறாங்க அப்படின்ற ஒரு மன நிறைவு அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன இல்ல, ஒரு மன நிறைவு அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. கர்த்தர் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யறாருப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் என்னதான் செய்யறாங்க? கடைசி வரைக்கும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்காகவும் அவர்கள் முறுமுறுத்து கொண்டேதான் இருக்கிறாங்க. எல்லா நிலையிலும் ஒவ்வொரு சமயத்திலும் முறுமுறுப்புகளோடு காரியங்களை நடத்துறாங்க. ஆரோனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய், இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகளை ஏறெடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு செய்த
பெரிய நன்மைகள், பெரிய காரியங்களை விட்டு மறந்து விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன விஷயத்திற்காக முறுமுறுப்புகளை ஏறெடுக்கிறோமா? கவனிங்க கவனிங்க. மோசே மரிக்கும் தருவாயிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மோசே மரிக்கும் தருவாயிலே, மோசே 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி எல்லா காரியங்களையும் முடிந்து அவர் மரிக்கிற தருவாயிலே மோசே ஒரு காரியத்தை எடுத்துரைக்கிற. வாசிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 33:1 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மோசே சீனாய் மலையிலே, மோசே தேவனுடைய மனிதனாகிய மோசே மரணமடையும் முன்னே, அவர் மரிக்கிறதற்கு முன்பாக இந்த வசனங்களை எடுத்துரைக்கிறார். பாருங்க, பிரமாணம் அவருடைய கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமாகி பாரான் மலைகளிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். எவ்வளவு காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை, வாசிங்க மதவசனத்தை கவனிங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தர் பாருங்க, மோசே சொல்றார் பாருங்க, இத ஜனங்கள் தான் உணரல, ஆனா கவனிங்க, அது மோசே உணர்ந்திருக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. மோசே ஜனங்கள் தான் இந்த வார்த்தையை உணரல. கவனிங்க கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காரியங்களை உணரவில்லை. அவங்க தேவனுடைய காரியங்களை மதிக்கவில்லை. குறைவாய், கர்த்தரை குறைவாய் நினைத்திருந்தார்கள். ஆனா கர்த்தர் என்ன எப்படி நினைச்சார் தெரியுங்களா? அந்த ஜனங்களை அவர் சிநேகித்தார். அல்லேலூயா. அது யார் உணர்ந்ததுன்னா மோசே மாத்திரம் தான் உணர்ந்தார். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வலது கரத்தினால், அப்ப கர்த்தர் ஒவ்வொரு நாளும் 40 வருடங்களும் கர்த்தருடைய கரம் ஜனங்களை வழிநடத்தி இருக்கிறது, பலப்படுத்தி இருக்கிறது, தாங்கி இருக்கிறது. இது எல்லா ஜனங்கள் மறந்து விட்டார்கள். இது எல்லா ஜனங்கள் அவர் செய்த பெரிய காரியங்களை விட்டுட்டு ஒரு தண்ணிக்கும் ஆகாரத்துக்கும் மோசேயோடு முறுமுறுக்கிறார்கள், தேவனோடு போராடுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எத்தனை பேர் கர்த்தர் நமக்கு செய்த பெரிய காரியங்களை மறந்து சின்ன காரியங்களுக்காக தேவனோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம், தேவனிடத்திலே நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிதானிப்போம். கவனிங்க, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்த முறுமுறுப்புகள் நிமித்தமாகவே அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே உண்மையாகவே அநேக பேர் போய் சேர முடியாமலே கர்த்தர் அவர்களை வழியில் அழித்து போட்டார். அல்லேலூயா. உண்மையாகவே இன்றைக்கும் நம்மை நாமே நிதானிப்போம். தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்த போதிலும் அவர் செய்த பெரிய காரியங்களை மறந்துவிட்டு சின்ன காரியங்களை, நாம் சின்ன காரியங்களுக்காக தேவனிடத்திலே முறுமுறுத்து அநேக காரியங்களை செய்கிறோமா? நம்மை நாமே நிதானிப்போம். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் இந்த நாள் வரைக்கும், இந்த மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு பலனோடு கிருபையோடு கர்த்தர் நடத்தி இருக்கிறாரே. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், கிருபைகள் ஏராளம். அந்த பெரிய காரியங்களை மறந்து சின்ன காரியங்களுக்காக ஒருவேளை முறுமுறுக்கிறோமா? கவனிக்க, தயவு செய்து கவனிக்க, தயவு செய்து கவனிக்க. சின்ன காரியங்களுக்கு முறுமுறுக்கிறோமா? இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்வோம். உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, ஏன் தெரியுங்களா? அது சொல்லும்போது எப்படியா சொல்லுகிறார்? வாசிப்போம், அதிலே வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் அதிலே 33:27 வாசிப்போம். கர்த்தருடைய
வார்த்தை சொல்கிறது, மோசே சொல்லும் போது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ரொம்ப குறைவா நினைக்கிறாங்க. இவ்வளவுதான் கர்த்தரால் செய்ய முடியும் என்று நினைக்கிறோம், அநேக நேரங்கள் நினைக்கிறாங்க. ஆனா மோசே சொல்லுகிற காரியத்தை கவனிங்க, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? அவருக்கு தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. அனாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? அனாதி தேவனே அப்படின்னா அவருக்கு தொடக்கமே கிடையாது. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், ஆல்பாவும் ஒமேகாவும் அவர்தான். அப்ப அந்த அனாதி தேவனாகிய கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்படின்னா கர்த்தருடைய புயங்கள், கர்த்தருடைய வலதுகரம் அது உன்னோடு இருக்கிறதுப்பா. நீ அது தெரியாம ஒரு தண்ணிக்கும் ஆகாரத்துக்கும் நீ தேவையில்லாம முறுமுறுத்துட்டு இருக்கிற. நீங்க எத்தனை பேர் நம்ம கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதை உணராமல் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகளை எடுத்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய பலத்த கரம் அது எங்களோடு இருக்கிறது? சத்தமா ராமேனே வர மாட்டதே. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரம், அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உனக்கு முன்னின்று, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேரை, சத்துருக்களையும் கர்த்தர் விலக்கி விட்டாரே, துரத்தி அடித்தாரே. நமக்கு எதிராய் வருகிற ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்த ஜனங்களை 7 வழியாய் உனக்கு முன்பாக துரத்தி அடித்தாரே. இவ்வளவு அற்புதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருந்தோம். ஆனால் கர்த்தருக்காக இந்த சின்ன சின்ன காரியத்துல நாம் முறுமுறுக்கிறோமா? உண்மையாகவே அதனாலதான் மோசே சொல்லுகிறார், அந்த 40 வருடங்களும் கர்த்தர் எவ்வளவு இந்த ஜனங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் இந்த மோசே அவர் மரிக்கும் தருவாயிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிட்டார். அப்படின்னா என்னங்க? ஏன் நம்மள சொல்றார் அழித்து போடுன்னு? கர்த்தருடைய வலதுகரம், அவருடைய பலத்த கரம் அது நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ராமேன் சொல்லுவோமே. கர்த்தருடைய வலதுகரம், கர்த்தருடைய பலத்த கரம் அது எங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்க உணரல. கவனிங்க, கவனிங்க தயவு செய்து. இஸ்ரவேல் ஜனங்கள் உணரவில்லை. அதனாலதான் தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு விரோதமான எதிர்ப்புகளை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனா கவனிங்க, அப்படி செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை. கவனிங்க, கவனிங்க. இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், கர்த்தர் நமக்கென்று ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க அதை சுதந்திரிக்கிறோம்? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார், நாங்க அதை சுதந்திரிக்கிறோம்? அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முறுமுறுக்கலாமா? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேசலாமா? வேற என்ன செய்யலாம்? தாவீது பாருங்க அருமையா சொல்றாரு. தாவீது சொல்ற வார்த்தையை கவனிங்க, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செய்யறதுனே தெரியலங்க. இப்படி சொல்லி பாருங்களேன். கர்த்தர் இப்படி சொல்லி பாருங்க. கர்த்தர் உண்மையாகவே சொல்றேன், வானத்தின் பலகணிகளை உங்களுக்கு என்று கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா, அவர் நினைத்தார்னா கண்மலைகளையும் பிளப்பாரு, செங்கடல்களையும் திறப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பலத்த கரம் கண்மலைகளை பிளந்து தள்ளும், செங்கடல்களை பிறக்கும், யோர்தான் உனக்காக வழிவிட்டு விலகி போகும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள பெரிய தேவனை, உண்மையான தேவனை, நிச்சயமுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, மோசே மரிக்கும் தருவாயிலே ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் உண்மையாகவே இவ்வளவு பெரிய நன்மைகளை, பெரிய காரியங்களை 40 வருடங்களாய் கர்த்தர் அவங்க வாழ்க்கையை செய்திருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு பிறகாக யோசுவா இந்த ஜனங்களை வழி நடத்துறார். யோசுவா இந்த ஜனங்களை வழி நடத்துறார். யோசுவா கிட்டத்தட்ட யோசுவாவும் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பிறகாக வழி நடத்துகிறார். யோசுவா மரிக்கிற போதும்
அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது? வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 24:17. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு ஆமென் சொல்றீங்க? அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம் பாருங்க. எல்லாரும் எடுங்க, பைபிளை எடுத்துங்க, எல்லாரும் படிங்க. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை சொல்லுங்க காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். அல்லேலூயா. பாருங்க, மோசேயோட யோசுவா ஒரு படி அதிகமா சொல்றார். மோசேயோட யோசுவா சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க என்ன சொல்றாரு? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாட்கள். என்ன எகிப்துனா என்னங்க? என்ன அந்த வார்த்தையை எப்படி தொடங்குது பாருங்க. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து. ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க, நம்முடைய நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் அடிமைத்தனமாகிய எகிப்து என்கிற அடிமைத்தனத்திற்குள்ளாய் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகத்தின் காரியங்களை அதை நாம் செய்யும்படியாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும்படியாகவே நம்மை அடிமைத்தனத்தில்தான் பிசாசானவன் வைத்திருந்தான். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அதனாலதான் இப்படி சொல்லப்படுகிறது, அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய அடையாளம். ஆமென் சொல்லுவோமே. இப்ப சொன்ன இல்லையா, செங்கடல்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஏதோ கர்த்தர் மேஜிக்லாம் பண்ணல. மோசே நைட்ல நான் கடலை திறக்க அப்படிலாம் சொல்லல கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே செங்கடல்கள் இரண்டாய் பிளக்கிறது. அல்லேலூயா. உண்மையா? கண்மலை தொடுன்ற தண்ணி வருது, குடிக்கிறாங்க ஜனங்க. கர்த்தர் பெரிய அடையாளங்கள். அவரை போல அதிசயமான தேவன் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். அல்லேலூயா. நீங்க நடந்து வந்த வழியில கவனிங்க, அது நல்ல வழியோ கெட்ட வழியோ, கெட்ட வழியில பிசாசானவன் உங்களை மூழ்கடித்து உங்களை கீழே தள்ளும்படியாக கூட எத்தனைத்திருக்கலாம். ஆனால் நீங்க நடந்து வந்த எல்லா வழியிலும் உங்களை தேவன் தான் காப்பாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நடந்து வந்த எல்லா வழியிலும், நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் நல்ல வழியிலே தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாத்திரம் கை தூக்குங்க. யாரா இருக்கிறீங்களா? யாரா இருக்கிறீங்களா? நான் தீய வழியில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. யாராவது இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா முன்னாடி கூட்டு சாட்சி சொல்லுங்களான்னு பார்த்தேன். யாராவது? நாங்கள் தீய வழியை பார்த்ததே கிடையாது. யாருமே கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு மாத்திரம் தான் தகுதி இருக்கு. இந்த உலகத்துல வந்து இயேசு ஒருவருக்கு மாத்திரம் தான் அந்த தகுதி. ஆமென் சொல்ல மாட்டேமே. இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த இயேசு ஒருவருக்கு மாத்திரம் தான் அந்த தகுதி இருக்கு. அல்லேலூயா. வேற யாருக்கும் கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப தீமையான பாதையில வரமே, தீமையான வழியில வரமே, தீமையான வழியில வர பிசாசு இருப்பானே, அவன் எப்படியோ உன்னை கீழே தள்ள பார்ப்பான். உன்னை எத்தனைத்திருப்பான், உன்னை கீழே தள்ளி இருப்பான். என்ன சொல்ல போனா உன்னை மரணத்துக்கு நேராக கூட அவன் நடத்தி இருப்பான். அல்லேலூயா. அப்ப எப்படிங்க நீ உயிரோடு இருக்கிறோம்? எப்படி கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் யோசுவா அந்த நினைவு கூறுறார். பாருங்க, நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். எல்லா கரங்களுக்கு சொல்லுங்க, நம்மை காப்பாற்றினவர். சொல்லுங்க, கடந்த நாட்களிலே, கடந்த வருடங்களிலே சொல்லுங்க, கடந்த மாதத்திலே சொல்லுங்க, நம்மை காப்பாற்றினவர். ஆமென் சொல்ல மாட்டேனே. நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. சத்தமார் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நம்மை காப்பாற்றினவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. இன்னமும் அவர் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறார்.
ஆமென் சொல்லுவோமே. சில நாட்கள் கழித்து இது வரைக்கும் உன்னை காப்பாத்திட்டப்பா, இதோட உன்னை கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்ற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கவே இல்லை. அல்லேலூயா. நீ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்க பரலோகம் போனாலும் உங்களை தூக்கி சுமக்கிறது அவர் ஒருவர். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏறா. என்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள்? என்னுடைய சொந்த காரியத்துல என்ன நன்மைகளை செய்திருக்கிறார்? உண்மையாகவே நாம் பாவத்தில் இருந்த போதே, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய காரியங்கள் நம்மை கீழே தள்ளின போதே, நாம் விழுந்து போகாதபடி நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கினார். சங்கீத புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தையோடு வாசிப்போம். 103ஆம் சங்கீதம் வாசிப்போம். 103ஆம் சங்கீதம். மூன்றிலிருந்து வாசிப்போம். வாசி. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அழிவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென் சொல்லுவோமே. அப்ப கவனிங்க, ஒரு நோய், ஒரு வியாதி வருதுன்னா அது மரணத்துக்கு நேராக உன்னை கொண்டு போயிருக்கலாம். பிசாசு எப்படி உன்னை மூழ்கடிக்கலாம்? இந்த வியாதியிலே, இந்த நோய்களை உன்னை மூழ்கடித்து கீழே தள்ளன்னு கூட உன்னை நேராக கொண்டு போயிருக்கலாம். உனக்கே தெரியாது. ஆனால் காரணம் என்ன தெரியுங்களா? அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் கர்த்தர் குணமாக்கினார். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த வியாதி வரும்போதே அப்பவே பிசாசு நமக்கு அதை குடிச்சிடும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி மாத்திரமல்ல, நன்மையினால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நீ விழுந்து போயிடுவ, உன் கதையே முடிஞ்சு போச்சு. பிசாசு உன் காதுல கூட சொல்லுவான், அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சு போச்சு, இதோடு நீ எழுந்திருக்கவே முடியாது என்று சொல்லுகிற நிலையிலும் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்பமான வயதை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல பிசாசு இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை நம்மிடத்திலே சொல்லுவான். என்ன தெரியுமா? உன் கதை இதோடு முடிய போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் கதை முடிய போகுது, உன் குடும்பத்தின் கதை முடிய போகுது, இதோட உன் கதையே நான் முடிக்க போறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வயதை வாழ வயது கழுகை போல மறுபடியும் கர்த்தர் எழுப்ப செய்கிறார். சத்தமா ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில எதுக்குங்க செய்யணும்? அவர் நல்லவராக இருக்கிறதால தான் இதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உண்மையாகவே இதை காட்டிலும், அப்ப அதனாலதான் தாவீது சொல்றார், அவர் என் வாழ்க்கையில செய்த நன்மைக்கு நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. இப்படி இருக்கணும் வார்த்தைகள். அந்த எண்ணத்தைன்றத அப்படியே மாத்தி சொல்லலாம். எண்ணத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்தார் சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அந்த எண்ணத்தைன்றத மாத்தியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஆண்டவர் எங்களுக்கு எண்ணத்தை செய்தார் அப்படி சொல்லலாமா, சொல்லக்கூடாது? அந்த வார்த்தை, அந்த எண்ணத்தை, அதே வார்த்தையை மாற்றியும் சொல்லலாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமல்ல. இஸ்ரவேல் ஜனங்க அதுதான் சொன்னாங்க, என்னத்த மோசே தண்ணி வர மாட்டேது, என்ன தண்ணி வரல, என்ன செங்கடல் இருக்கு, என்ன ஆகாரம் இல்ல, என்னத்தை நம்ம ஆண்டவர் செய்தாரு அப்படி சொன்னாங்க. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் நமக்கு நேராக அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகளை வைத்திருக்கலாம். அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்காக உண்டு. ஆனால் நாம் ஏன் அதை சுதந்திரிக்க முடியவில்லை என்றால், ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தைகள், ஒரு முறுப்புகள் கூட அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமே நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற வார்த்தைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்கள் தேவனை உயர்த்துகிற வார்த்தைகளை மாத்திரமா இனிமே பேசணும்? சத்தமா ஆமென் சொல்லுவோம்.
அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க குறைவோடு இருக்கோம்? சத்தத்தை அமைதியாயிட்டீங்க. நாங்க குறைவோடு இருக்கோம். சரி, எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு அவங்களுக்கு நல்ல நன்மை செய்திருக்கிறார்? அல்லேலூயா. நீங்க அநேக நேரம் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை முடியவே இல்லை, ஒரு குறைவோடு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவனிங்க, ஒரு காணொலி எனக்கு ஒரு பாஸ்டர் காமிச்சிருந்தார். பென்னி ஜோஷுவா பாஸ்டர் அவங்க ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார். அவருடைய ஒரு பிரசங்கிக்க போற இடத்துல ஒரு மகளை பாட வைத்திருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6-7 வயது குழந்தையை பாட வைத்திருக்கிறார். இந்த சமீபத்தில் தான் நான் பார்த்தேன். இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த செய்தி. அந்த குழந்தையை பாட வைக்கும் போது அந்த குழந்தை ரொம்ப அருமையாக பாடிச்சு, நல்லா பாடிட்டு அவரோட பாடலை தான் பாடியிருக்காங்க. குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, நன்மையாய் நடத்துறீங்க என்ற பாடலை பாடினோன்னா அவர் ரொம்ப, அவருடைய பாடல் தான் அது பாடினோட ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ரொம்ப நல்லா பாடுறாங்க அந்த குழந்தை, ரொம்ப நன்மையான ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னு எல்லாம் அவர் பாடலை தான் கேட்டிருக்காரு. அந்த குழந்தை நன்மை அருமையாக பாடியிருக்கு. அவர் பாடலை மாத்திரம் தான் கேட்டீங்க. குழந்தை அப்படி திரும்பி பாடுறதுல பாடலை மாத்திரம் தான் கேட்டிருக்காரு. நல்ல ராகத்தோட ரொம்ப நல்ல வார்த்தையும் தெளிவா இருக்கு, குரலை ரொம்ப இனிமையா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியும் அந்த குழந்தை அவ்வளவு அருமையா அந்த பாடலை பாடி முடிச்சிருச்சு. ஆனா அந்த சின்ன பெண் பிள்ளைக்கு கண்ணு தெரியாது. என்ன தெரியாது? ஆனா அந்த கண்ணு தெரியாத குழந்தை பாடுது, எனக்கு எந்த குறையுமே இயேசு வைக்கவில்லை. சத்தமா ராமேன்னு சொல்லுவோம். இதை கேட்ட உடனே அவருடைய இருதயம் உடைந்தது. அவர் சொல்றாரு, உடனே இந்த கண்ணே தெரியல, ஆனா அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு எந்த குறையுமே இயேசு வைக்கவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உடனே அந்த குழந்தையை தேடி, சென்னையில தான் அந்த குழந்தையை தேடி கண்டுபிடித்து அந்த குழந்தை தன்னோடு சேர்த்து ஒரு பாடலை பாட வைத்தார். சத்தமா ராமேன்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்கு? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல? கர்த்தர் நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பேச வைத்திருக்கிறார். நான் சத்தம் போட்டேன்னா பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் நல்ல ஓடுகிற கால்களை நல்லா கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலை செய்ய கையை கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தோட மேலா அவருடைய ஜீவனை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். சத்தமா ஆமென்னு சொல்லுவோமே. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு எனக்கு நல்லவரா இருக்கிறார்? சத்தமா ஆமென்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. உண்மையாகவே ஒரு கண்ணு தெரியாத பிள்ளை சொல்லுது, எனக்கு எந்த குறையுமே இயேசு வைக்கவில்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம அநேக நேரங்கள்ல இந்த வார்த்தையை சொல்றோமா, இயேசு எனக்கு எந்த குறையும் வைக்கல, அவர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க எல்லாரும், இன்னைக்கு எல்லாரும் சொல்ல போறோம், இயேசு எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை, அவர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லாமா? எல்லாரும் சொல்லுவோமே. சொல்லுங்க, கர்த்தர் ஒரு குறையும் வைக்கவில்லை. சொல்லுங்க, இயேசு கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இதை தினந்தோறும் சொல்லுங்க, அறிக்கை செய்ய வாயில இதை சொல்லிக்கொண்டே இருங்களேன். அப்படி எதிராளியாக பிசாசு அந்த வார்த்தையை கேட்டான். என்ன பண்ணாலும் அவங்க ஆண்டவரை விடவே மாட்டாங்க. அவர் விட மாட்டான், இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவான். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். சத்தமா ஒரு சொல்லுவோமே. அல்லேலூயா. காரணம் என்ன? ஏன் இந்த வார்த்தை நமக்கு அநேக நேரங்கள்ல ஏன் இந்த குறைவு, இந்த பிரச்சனை வருதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியம் காலெடுத்து வைக்கும் போதே சில தடைகள் வருகிறது, சில நெருக்கங்கள் வருகிறது, சில பிரச்சனைகள் வருகிறது, பலவிதமான எதிர்ப்புகள் வருகிறது. கவனிக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன, நிறைய பேர் வராதவங்களுக்காக ஒரு விஷயம் படிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து நடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்கல்ல, இந்த பிரச்சனை, இந்த வியாபாரம் தடையாவே இருக்கு, இந்த நன்மை தடையாகவே இருக்கு, என் வீடு கட்ட காரியம் தடையாகவே இருக்கு, என் குடும்பத்துல பிள்ளைகளுக்கு உண்டான
நன்மைகள் தடையாகவே இருக்கிறது. இந்த மாதத்திலே, இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதத்திலே நாங்க தடையை உடைக்க போறோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்துல நாங்கள் தடைகளை உடைக்க போறோம். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர்கள், தலைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போறாரு. கர்த்தர் நடந்து போனா தடை உடைக்கப்படுமா? கர்த்தர் நடந்து போனா தடை உடைக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நடந்து கூட போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நடந்து போறாருன்னு சொல்றது, அவர் இடுகிற சத்தம் ஒன்று போதும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியாய் செய்யும். அல்லேலூயா. அவருடைய சத்தம் உண்மையாகவே அக்கினி ஜுவாலையாய், அக்கினி ஜுவாலைகளை போன்ற கண்களை உடையவர். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். ஆனா நம்ம கிட்ட எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஒரு தகப்பனை போல நம்மிடத்தில் அன்பு கொடுக்கிறார். சத்தமா ஆமென் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஒரு தாயை போல நம்மை பாதுகாக்கிறார், தகப்பனை போல நம்மை சுமக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் எங்க தடையெல்லாம் உடைக்க போறார்? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாகவே இறுதியா கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், நம்ம அவரை பார்த்து, தாவீது சொன்னாரு, மோசே, யோசுவா இதெல்லாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? உண்மையாகவே அவர் மிக 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 நல்லவர் என்பதற்கு இந்த ஒரு வசனமே ஒரு பெரிய அடையாளம். அசைப்போம். இறுதியா ஒரே ஒரு வசனம் வாசி சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த, உண்டாக்கின, நம்மை உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தாய் மறந்து போகலாம், நம்முடைய தகப்பன் மறந்து போகலாம், உற்றார் உறவினர்கள் மாறி போகலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு நாளும் எங்களை மறந்து போகிறவர் கிடையாது. இனிய கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை மறந்து விடவில்லை. நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும், ஒருவேளை தீமையான வழியா இருந்தாலும் நம்மை மன்னித்து பாதுகாத்து, நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும், கடந்து வந்த எல்லா பாதையிலும் நம்மை காப்பாற்றினவர், நம்மை மறந்து போகாமல் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்றால், இந்த ஜூன் மாதத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் என்னை ஒரு நாளும் மறந்து போகவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை மறந்து போகவில்லை? அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கவனிக்க தேவ பிள்ளைகளே, இது இப்படிப்பட்ட காரியத்தை, இவ்வளவு நன்மையான காரியத்தை சொல்லுவதற்கு தேவனை போல ஒரு நல்ல தெய்வம் ஒருவருமே கிடையாது. நம் இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் ஒருவருமே கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க, குறைகளை, நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன தடைகள், குறைகள், இதை பார்த்துட்டு பின்வாங்காதீங்க. தைரியமா சொல்லுங்க, இந்த மாதத்துல எங்கள் தடைகள் உடைக்கப்பட போகிறது. கர்த்தர் உண்மையாகவே நாங்கள் இயேசுக்குள்ளாய், அவர் வாசலுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்து, காரணம் அவர் எங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் கர்த்தரை மறந்துடுறோம். பைபிள் படிச்சீங்களா? மறந்துட்டோம். வேதம் வாசிச்சீங்களா? மறந்துட்டோம். நாங்க சபைக்கு போனீங்களா? மறந்துட்டோம். ஆமா, இதெல்லாம் இருக்கு. அநேக நேரங்கள் நாம் கர்த்தரை மறந்துடுறோம். கர்த்தர் நம்மள ஒரு வேளை மறந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கர்த்தர் நம்மள மறந்துட்டார், 2 நாள் மறந்துட்டாருங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் நம்மள ஒரு வேளை மறந்துட்டார், என்ன நடக்கும்? கர்த்தர் மறந்துட்டாரு, ஞாபகம் வச்சுக்கொண்டு ஞாபகம் வச்சுப்பான். அவன் பாப்பா, அப்பா அவர் மறந்துட்டாரு, தூக்க வேண்டியதான். பார்த்தீங்களா? அதை தூக்கு, எல்லாரும் தூக்கு.
மொத்தமா கொண்டு போய் உள்ள ஒரு குழியில போடு, மூடு, அவ்வளவுதான், ஃபினிஷ். கர்த்தர் ஒரு நிமிடம் நம்மளை மறந்தாருனாலே நம்ம கதை பிசாசு முடிச்சிடும். உண்மை. காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் ஒரு இமை பொழுதும் அவர் நம்மை மறக்கவில்லை. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் என்னை இதுவரைக்கும் மறக்கவே இல்லை, என்னை மறந்து போகவும் இல்லை. கர்த்தர் உண்மையாகவே இனி மறப்பதும் கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. காரணம் என்ன தெரியுமா? அவர் நல்லவராக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு கிருபைகள், இவ்வளவு இரக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஜூன் மாதத்துல ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எதை குறித்தும் கர்த்தரோடு போராடாதீங்க, முறுமுறுக்காதீங்க. கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, எது தடைப்படுதோ அதெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. தடைகளை உடைக்கிற பலத்த கரம், கர்த்தருடைய பராக்கிரமத்தின் கரம், அது நம்மோடு தான் இருக்குது. ஆமென் சொல்லுவோமே. தடைகளை உடைக்கிற பெரியவர் நம்மோடு இருக்கிறார். எந்த நிலையிலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுப்பதில்லை, ஒரு நாளும் நம்மை மறந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்கிறவர்களாய், தேவனை பற்றி குறை சொல்லுகிறவர்களாய் நிச்சயமாகவே இருக்க வேண்டாம். மாறா தேவனை உயர்த்தி பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென் சொல்ல மாட்டேமே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க கேட்குறீங்கல்ல, உங்கள் அளவுக்கு தேவையாகவே, அளவுக்கு மிகுதியாகவே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்ப்பு செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். சத்தமா ஆமென் சொல்ல மாட்டேமே. இந்த பக்கம் சத்தமே வர மாட்டேன் சொல்லுங்க. இந்த மாதத்துல, ஜூன் மாதத்துல கர்த்தர் எங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, எங்க ஊழியத்துல நன்மை செய்ய போகிறார். ஆமெனே வர மாட்டேன். தப்பு கூட இன்னும் சத்தமா ஒரு ஆமென் வர மாட்டேங்குது. சில பேர் கோட்டையில வருவாங்க, ரொம்ப சோர்வாயிட்டு இருக்காங்க போல இருக்கு. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் உண்மையா விசுவாசத்தோடு சொல்றீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போறார். அல்லேலூயா. சில பேர் இப்ப எழுந்துக்கிறாங்க, எல்லாம் முடியுது போல, ஆமென் எல்லாம் சொல்றாங்க. எழுந்திருப்பான், எல்லாம் முடியுது. சரி, இதுல சத்தமா சொன்னாலும் முடியும். சில பேர் அடி கண்ண முடியா இருக்கிறாங்க. சத்தமா ஆமென் சொன்னா முடியுது போல. நாங்களாம் சிறு வயதுல அப்படிதான். உண்மையிலே சபை போனா அப்பெல்லாம் சிபிஎம் செக்ஷன் தூங்கிடு, தூங்கக்கூடாது, அங்கே தூங்கிடு. இந்த கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று பாடுவான். அந்த பாட்டை பண்ணா எழுந்து கப்ச்சு கூட உட்காந்து அப்படின்னா என்னால் முடியுதுன்னு. அப்படி சத்தமா ஒரு பாட்டுங்க சிஸ்டருங்க பாடும். பாட்டு டம்பு டம்முன்னு அடிச்சு டொம்முன்னு அடிச்சானா ஓ முடிச்சு போடும். எழுந்து உட்காந்து ரொம்ப பயபக்தியாக உட்காந்து அது வரைக்கும் நல்லா தூங்குறது. சிறு பிள்ளைகளா இருக்கும்போது. ஆனா நீங்க சிறு பிள்ளைகள் இல்லை, கர்த்தர் உங்களை பலவான்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாள் வரைக்கும் உங்களை பாதுகாத்து இருக்கிறார், உங்களை நடத்தி இருக்கிறார். செம்மையான வழியில தாங்க கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை கைவிடல, நம்ம விழுந்து போக விடல. எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் விழுந்து போன நேரத்தில், உண்மையாகவே நாம் அவரை விட்டு பிரிந்து போன நேரத்தில் நம்மை மறக்கவில்லை, நம்மை கைவிடவில்லை. அல்லேலூயா. கடைசியா சொல்லிடுவோம், இயேசு எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒன்னும் தப்பு இல்லை, மறுபடியும் சொல்லுவோம். சொல்லுங்க, இயேசு எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். தம்பி அஸ்வத் ரொம்ப அருமையா சொல்லுங்க, இயேசு எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, உங்களதான் சொல்லுங்க, அவங்கதான் சொல்லுங்க. அப்பா கை தூக்குங்கன்றான். சொல்லுங்க, இயேசு எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இது சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, இது சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உண்மையாகவே சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நீங்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு வாய்க்கிற காரியங்கள் கர்த்தர் நல்லவையாகவே செய்து கொடுப்பார். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களா, கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா, குறை எதையும் பார்க்காதீங்க. உங்கள் தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். இந்த மாதத்தில் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து நீங்கள் என்ன நிலையில் இருக்க வேண்டுமோ அந்த நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் உங்கள் கால்களை நிறுத்துவார், மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்கள் கால்களை நிறுத்துவார். கர்த்தருக்குள் பலனடைவோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
இருக்கிற எழுதி நிற்போம். தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே தாங்கிடும் நல்ல தகப்பனே அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நீர் இவ்வளவு நேரமாய் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். எந்த குறைவும் இல்லாமல் நீர் எங்களை பாதுகாத்து நாங்கள் நடந்து வந்த எல்லா வழியிலும் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் கர்த்தர் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறீரே. கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறீரே. கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறேன் அப்பா. உடைய கிருபை மேலானது, உடைய தயவு மேலானது, உடைய இரக்கம் மேலானது அப்பா. கர்த்தர் நிச்சயமாகவே நாங்கள் தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பிரியமில்லாத குறைகளை சொல்லுகிறவர்களாய், முறுமுறுப்பில்லாமல் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து பாடுகிறவர்களாய், உமக்கு நன்றிகளை மாத்திரம் செலுத்துகிறவர்களாய் கர்த்தருக்குள் நாங்கள் இந்த ஜூன் மாதத்துல கர்த்தரை எல்லா தடைகளையும் உடைக்க போகிறீரே. நன்றி, கோடி கோடியாய் உமக்கு நன்றிகளை செலுத்துவோம். பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகள், தடைகள் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எடுத்து போடுங்க. உடைய கிருபை, தயவு, இரக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து முடிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. அதற்கு அருமையான வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தோட பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பத்தினர், கணவன், மனைவி, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் பிள்ளைகளை நடத்தட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் வரைக்கும் கர்த்தரை பலப்படுத்தினீரே, இனியும் நீர் காத்து நடத்துங்கப்பா. கர்த்தர் இந்த உலகத்திலே வேறு எந்த தெய்வமும் எங்களிடத்திலே சொல்லாத ஒரு வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் நீர் எங்களை ஒரு நாளும் மறந்து போவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஏசப்பா, எங்கள் எல்லா குறைகளையும் ஒரு விசையாய் மன்னித்து எங்களை பலப்படுத்தி எங்களை தாங்கி நடத்துங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுங்கப்பா. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். இந்த மாதம் முழுவதுமாய் உடைய கிருபை, தயவு, இரக்கம், உடைய பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.